ஏமா அந்த குழந்தைய போட்டு அப்படியே அடிச்சிருக்க? சக்திக்கு குடுக்கற பங்க நிச்சயமா உன் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டான். ஊர் பேர் தெரியாத யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டோட ராணியாக்க பாக்குறாளா? அந்த மகதி உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா லட்சுமி மேடம் நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த தாயத்தை கட்டிக்கிட்டா எல்லாமே சரியாயிடுமா. அதனால மந்திரிச்சு இந்த தாயத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். கட்டிக்கோன்னு. அப்ப கட்டி விடுங்க. என் கழுத்துல 3 முடிச்சு போட்ட உங்க அப்பன் அவமானத்துல தூக்கு கயித்துல தொங்கணும். அதுக்கு ஒன்ன வச்சே நாள் குறிக்க போறேன்டி. சரி, அப்புறம் அந்த ஜோசியர் உன்ன கண்காணிப்புலயே வச்சுக்க சொன்னாரு. ஆனா நீ உங்க அப்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறீ. அங்க போனா உன்னை தனியா வீட்டுல விட்டுட்டு அவரும் ஆபீஸ்க்கு போயிடுவாரு. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம். ஜோசியர் எனக்கு டைம் சரியில்லைன்னு சொன்னத நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். அப்பாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாம நான் அப்பா கூடயே இருக்கேன். போதுமா? அது போதுண்டி என் செல்லக்குட்டி. சரி, நம்ம போலாம். சரி சார், உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். மா என்னம்மா, நான் வேற எந்த அர்த்தத்திலயும் பேசலம்மா. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்கம்மா. வச்சுக்கல பாக்கலாம். நான் போயிட்டு வரேன். வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. வா. ஹாய் தவிர ஒரு வார்த்தை பேசிட்டேன். அந்த விடாம அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கா. போயிட்டு வந்து என்ன பாடுபடுத்த போறாளோ தெரியலையே. கடவுளே, ஐயோ இந்த வீட்டுல எங்க மைக் வச்சிருக்காங்களோ, எங்க கேமரா இருக்கோ. வாயை தொண்டு பேசவே கூடாது. எல்லாம் மனசுக்குள்ளேயே பேசிக்கணும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஐயோ, எங்க தானே வச்சிருந்த? எங்க போச்சு? கீரை இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, வெங்காயம் இருக்கு. வீட்டுல வச்ச ஒரு பொருள் இருக்க மாட்டேன்னுச்சு. யார் எடுத்திருப்பாங்க? ஏய் தேனு, என்னதான் தேடிட்டு இருக்க? இப்ப தெரிஞ்சு போச்சு எனக்கு. இதெல்லாம் உங்க வேலை தானே? என்னடி தெரிஞ்சு போச்சு உனக்கு? ஏன் வேலையா? நான் என்ன பண்ணேன்? ஏங்க, இங்க வச்சிருந்த மாங்காய் எங்க? இவ வேற. மாங்காய் எங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏங்க விளையாடாதீங்க. சாம்பார்ல போடணும். கொடுங்க முதல்ல. ஏண்டி மாங்காய் தின்ற வயசா இது? உன்னாலே மாங்காய் தின்ன முடியாது. அந்த வயசை தாண்டி அப்படியே அடிச்சுனா பாருங்க. ஒழுங்கா கொடுங்க மாங்காய. அட என்னப்பா இவ மாங்காய் தேங்கானே. ஒழுங்கா நிம்மதியா தண்ணி கூட குடிக்க. ஐயோ. ச்சே. என்ன கிழவி பம்முது? இது பம்முறத பார்த்தா ஏதாவது புது பிரச்சனை கிளப்ப போதோ? அப்பா போயிட்டாரு. அப்பா வாடி வா, நல்லா சாப்பிடுவோம் இன்னைக்கு. இந்த மாங்காய் இருக்கே, உட்காந்துருக்காங்க. பார்த்து திட்டுவாங்க. நான் பாத்துக்கிறேன்.
ஆடிட்டு இருக்குமே அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கு. ஏய் புது விதமான காக்கா வலிப்புலாம் வருதான் அந்த மாதிரி ஏதாவது வந்து தொலைச்சிக்க போகுது. ரொம்ப முக்கியம் போடா. ஏமா ஏமா அம்மா என்னமாச்சு? அத்தை, நான் தான் அத்தை. என்னம்மா என்னாச்சு? ஐயோ என்னடி உங்க அம்மா? வா இப்படி. ஐயோ மிளகாத்தூள். என்னமாச்சு? என்னாச்சு? மாங்காய் எடுத்து மிளகா பொடி தொட்டு தின்னா இந்த அமர் பையன் மொத்த மிளகா பொடி தூக்கி கண்ணுல போட்டு போயிட்டாண்டி. ஆஹா, குழம்புக்கு வச்ச மாங்காய நீ தான் திருடி தினியா? திருடியா? ஒரு நிமிஷம் இருடி, எனக்கு இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏண்டி மாங்காவை நான் திருடினதா என்னெல்லாம் ஐயோ கூப்பிட்டு மன்னிச்சிருங்க, தெரியாம கேட்டுட்டேன். எல்லாம் உங்களோட இப்பதானே போட்டு கண்ணி எரியுதுடி. ஐயோ நல்லா மிளகாத்தூள். எரியட்டும். சரி வா. என்னங்க பண்றது இப்போ? ஒண்ணும் பண்ணாத, அந்த அண்டாவை எடுத்து தண்ணிய புடிச்சு இந்த குண்டான அதுக்குள்ள போடு, எல்லாம் சரியா சும்மா இருங்க. போ உங்க அம்மா கூட்டு போ. ஐயோ, அங்கிட்டே போறேன். சரியான அத்தை. வா. ஐயோ அம்மா வான்னு சொல்றேன்ல, வா. அத்தை திருடின மாங்கா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க என்ன பண்றீங்க? அது குழம்புல போட்ட மாங்காய். ஐ, நீங்க திங்கறீங்க. வைங்க அப்படி. அப்படியா? ஐயோ, அம்மா, என்னம்மா நீ? ஒழுங்கா போக மாட்டேன். ஏங்க, வாங்க. ஐயோ, அதை எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு அம்மா, வரேன். என்னம்மா நீ? கீழே வேற விழுந்து தொலைச்சிட்டேன். ஏங்க, இதோ வாங்க. வந்தேனே. அத்தை, நீச்சல் தெரியுமா? இருமா, கத்தாத. காட்டு, காட்டு, காட்டு. வைக்கிறேன். போதுமா? இப்ப மெதுவா கண்ணு தர பாக்கலாம். நான் கண்ணு திறந்து பாக்குறேன் இரு. கண்ணு தர, மெதுவா கண்ணு தர. நல்லதான் துறைய. தேனு ஆ? கண்ணு எரிச்சல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குடி. சரியாயிடுச்சா? தேனு ஆ? இந்த அமர் பையன் என்னையே குறி வச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காண்டி. மிளகா பொடி தூக்கி என் கண்ணுல போட்டா பாத்தியா? மிளகா பொடியை தூக்கி உன் கண்ணுல போட்டோம். கண்ணு குருடா வச்சு நல்லதானே இருக்கு. போ. பிள்ளைங்க கிட்ட ஏதாவது வம்பிழுக்கிறது அது அவனுக்கு ஒண்ணு நோடானுங்க. நீ சும்மா இருந்தா அவனுங்க உன் பக்கம் வர போறானுங்க. இனிமேலாவது ஒழுங்கா இரு. நான் பெத்தது என்ன போட்டு குத்துதுன்னா அவ பெத்தது என்னைய தான் இம்சை பண்ணுது. எல்லாம் இந்த அனாதை சிரிக்கி வந்ததுல இருந்து இந்த அமரோட சில்பஸ தாங்க முடியல. இந்த பாரு. ஏய், ஏய், வாடி வாடிங்க. ஏய் என்னடி எங்க போற அவங்களோட? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத பாப்பா மாதிரி போற. நான் என்ன பண்ணேன்? அமர தூண்டி விட்டு என் கண்ணுல மிளகா பொடிய போட்டது நீ தானே எனக்கு தெரியும்டி. இல்ல, அத நான் பண்ண சொல்லல. நீ பண்ண மாட்டிக்க வேணுதா? அவனை வச்சு பண்ணிருக்கிற. இல்ல, நான் எதுவும் பண்ணல. இல்ல இல்லன்னு சொல்லிட்டு என் கண்ணை நுழையாக்க பாக்குறியா? அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி இதெல்லாம் அவனுக்கு தெரியும்? அவன் சின்ன பையன்டி. நீ ஊர் ஊரா சுத்தினவ, உனக்கு எல்லா சித்து வேலையும் தெரியும். உனக்கு தெரிஞ்சதை அவனுக்கு சொல்லி கொடுத்து சில நிமிஷத்தை பண்ணிருக்கிற நீ. இல்ல பாட்டி, நான் சொல்லி கொடுக்கல. ஏய், நானே ஒரு சிலுமிஷக்காரி, என்கிட்டயே சில நிமிஷத்தை காட்டுறியோ? நல்லா இருக்குடி. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சான். ஏய், இப்ப நான் ஒண்ணு விரட்டுறேன்டி. சீவியம், சீவியம், இவனுக்கு சீவியம், சீவியம். உனக்கு சீவியம். போ 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 சொல்றேன். மரியாதை வீட்டை விட்டு வெளில போடி. உன்னைய அப்படி போட்டாலே வச்சுக்கோ. என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்கிட்ட வேலை? உன்னை இன்னொரு தடவை அவன் மேல உங்க கை பட்டுச்சு, கையை உடைச்சிருப்பேன். ஜாக்கிரதை. அப்புறம் மரியாதை கெட்டுரும். எழுந்திரி அழிய. அவ என்ன பண்ண தெரியுமா உனக்கு? அவ என்ன வேணா பண்ணிருக்கட்டும். அவளை வெளியில போக சொல்றதுக்கு நீங்க யாரு? நானா? இந்த வீட்டு மருமக தேன்மொழியோட அம்மா. என்ன கேக்குறிய? இவ யாரு? இவ என் பொண்ணு. நீ என்னமோ 10 மாசம் சுமந்து பெத்த மாதிரி பேசிட்டு இருக்க. 5 வருஷம் குழந்தைக்காக காத்துட்டு இருந்த எனக்கு கிடைச்சவ இவ. இவதான் எனக்கு முக்கியம். ஆனா என்ன என்னாச்சு? என்னம்மா? அக்கா, குழந்தைய பாத்துக்க சொல்லிதானே விட்டுட்டு போன. இவங்க யாழிய வீட்டை விட்டு போக சொல்லி தள்ளிட்டு இவளை திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா என்னாச்சு உனக்கு? கிறுக்கு புடிச்சு போச்சா? இவளை போய் வெளியில போக சொல்ற? அடியே, அவன் என் கண்ணுல மிளகா பொடியை போடுவா, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்னது? இவளா? என்னது? மிளகா பொடியா? இவையும் அந்த மாதிரிலாம் பண்ண போறா? தோ அவகிட்டே கேளு. நான் எதுவுமே பண்ணல. இந்த பாட்டி போய் சொல்றாங்க. ஐயோ, இந்த சின்ன வயசுல இவ்வளவு போய் சொல்றாளே. இவ வளர்ந்து எத்தனை குடும்பத்தை நாசம் பண்ண போறாளோ தெரியலையே. அம்மா, வார்த்தை அடக்கி பேசு. குழந்தைய பத்தி என்ன பேச்சு பேசுற நீ? இவ என்ன குழந்தையா? இவ குழந்தையா? இவ எவ்வளவு பெரிய கிரிமினல்னு எனக்கு தான் தெரியும்.
அந்த பச்சை குழந்தை அவரை தூண்டி விட்டு மிளகா பொடி என் கண்ணுல கொட்டி விட்டுட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கிறா. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. இவங்க தப்பா போய் பேசுறாங்க. சரி சரி சரி. இது பாரு, இவ தப்பு பண்ண எங்க கிட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு குழந்தைய அடிக்கிறது, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்ட நானே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். ஞாபகத்துல வச்சுக்க. வா உள்ள போலாம். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு உன் கண்ணு எதற்கே என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவேன்னு சொல்றான். நீயும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க. கழுத்து பிடிச்சு தள்ளுவானா? நான் பாக்குறேன். செய்யட்டும். அப்புறமா நான் என்ன பண்றேன்னு பாரு. ஆமா, ஓ முகத்துல மிளகா பொடிய போட்டது அமரன் தானே புலம்பிட்டு இருந்த. இப்ப யாழினின்னு சொல்லிட்டு இருக்க. ஏய், போட்டது அமர்தா, ஆனா போட சொன்னது அந்த குட்டி சத்தான தாண்டி இருக்கும். ஆமாண்டி. இல்லையே, முதல்ல நீ அமரன் தான் சொன்ன. அப்புறம் எதுக்கு இப்ப நீ பாத்தியா? இதுக்கு ஏதோ கரகம் புடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. பொய்யா சொல்றேன். சோத்துக்கு வருவல, சோறை போடாம உன்னை பட்டி போடுற. ஹிம்ச பொய் சொல்லுது பாரு இந்த வயசுல. ஐயோ, நான் அவளை விரட்டுறதுக்கு திட்டம் போட்டா இவ இல்லாத போலாத கேள்வி என்ன இல்ல கேக்குறா. அட ஒரு ஆமாக்காரி சொல்றாளே, நம்ப வேண்டாம். ஒரு வேளை நம்ம நடிக்கிறது சரியில்லையோ? அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் நடிச்சு பார்க்கலாம். அம்மா, நான் இங்க இல்லவே இல்ல. அண்ணா வந்துருவாங்கல்ல? தம்பி எல்லாரும் கிளம்பிட்டாங்க தம்பி. இன்னும் 1 ஹவர்ல எல்லாரும் இந்த இடத்துல இருப்பாங்க. எதுக்கும் ஒரு வாட்டி ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கண்ணே ப்ளீஸ். நடந்துருல லக்ஷ்மி? சார், ரீகன்ஃபார்ம்லாம் பண்ண வேண்டாம். கண்டிப்பா வந்துருவாங்க. எந்த சந்தேகமும் இல்ல. ஏன் தம்பி, நடக்குமா நடக்காதான்னு தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்க? இல்லண்ணே, இது மகதிக்கு தெரிஞ்சதுன்னா அவ கெடுக்க பாப்பானே. தம்பி நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த விஷயத்துல மகதி எப்படி இருந்தாலும் மண்ணக்கவ தான் போறா. என்ன எப்பவும் சொல்லணுமா? வேணாம்மா, நானே போயிடுறேன். என்ன ஷாக்கா இருக்கா? ஏய், உன்னை யாரும் இங்க வர சொன்னது? நீ வரல, அதனாலதான் நான் இங்க வந்தேன். நான் என்ன பைத்தியமா அங்க வரதுக்கு? வெயிட், ரித்திகா. நில்லடி. செல்லம், இந்த பைத்தியம் தான் உன்னை நினைச்சு அழுதுட்டு இருந்தது. அதான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு என்ன நாளுன்னு ஞாபகம் இருக்குல்ல? இன்னைக்கும் நாளைக்கும் அவ உன் கூட இருக்க வேண்டிய நாள். மறந்துட்டியா? இல்ல அவளை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டியா? எனக்கு என்ன தலையெழுத்தா அவளை இங்கேயும் அங்கேயும் கூட்டிட்டு அலையணும்னு? இல்ல, நான் வேலை டென்ஷன்ல தான் மறந்துட்டேன். உனக்கு 1000 டென்ஷன் இருக்கலாம், எனக்கு எதுக்கு டென்ஷன் கொடுக்கற? கோர்ட்டோட ரூல்ஸ் எல்லாம் என்ன மறந்துட்டியா? சாரி, தப்பு நடந்துருச்சு. இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். அந்த தப்பு தான் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கேன். மகதி, குழந்தைய விட்டே இல்ல, கிளம்பி போயிட்டாரு. கிளம்பதான் போறேன். பின்ன நான் என்ன இங்க உட்காந்துக்கிட்டு கூத்தடிக்க போறேனா? போடி. சொல்ல மறந்துட்டேன், வேலை விஷயமா வெளியூர் போறேன். வர கொஞ்ச நாள் ஆகும். திரும்பி வந்த பிறகு நானே வந்து ரித்திகாவை கூப்பிட்டுக்கிறேன். அது வரைக்கும் அந்த பக்கம் எல்லாம் வந்துடாத. ரித்திகா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? தானியா எங்கேயும் போகாத, கூட இரு, புரியுதா? ரித்திகா, செல்லக்குட்டி, எப்படி இருக்கீங்க தம்பி? நீங்க மறந்ததும் இதுதான் முதல் தடவை.
அவங்களும் எந்தவித தகராறும் பண்ணாம பாப்பாவை விட்டுட்டு போறதும் இதுதான் முதல் தடவை. ஆனா அவங்களே வந்ததுதான் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. எங்கேயோ இடிக்குதே. கண்டுபிடிச்சிட்டேன். ஒருவேளை இங்க ஆபீஸ்ல என்ன நடக்குதுங்கிறத வேவு பார்க்க தான் வந்துட்டு போயிருப்பாங்களோ. கரெக்டா சொன்ன உடுமலை. நான் வேவு பார்க்க தான் வந்தேன். நான் என்ன பண்ணிருக்கேன்னு உங்களாலேயோ இல்ல உங்க பாட்டன் முப்பாட்டன் யாரு வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எல்லாமே எனக்கு லைவா அப்டேட் ஆயிட்டே இருக்கும். யாழினி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே இந்த வீட்ல உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்ல, இந்த வீட்ல யாருக்கும் என்ன பிடிக்கல. நான் எங்கேயாவது போறேன். அப்படின்னு யாரும்மா சொன்னது? உன்னை யாருக்கு பிடிக்கணுமோ அவங்களுக்கு பிடிச்சா போதும். எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எங்கேயும் போக வேணாண்டா. என்னால உங்களுக்கு எல்லாருக்கூடயும் சண்டை வருது. உன்னால இல்ல யாழினி. அந்த பாட்டிக்கும் எங்களுக்கும் எப்பவுமே சண்டை தான். எங்க மேல இருக்கிற கோவத்தை தான் அந்த பாட்டி உன் மேல காட்டுறாங்க. வேணாம், நான் போயிடுறேன். அப்படின்னா நீ எங்க போறியோ நாங்களும் அங்கேயே வந்துடுறோம். நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியாது. நீ எங்க போனாலும் நாங்களும் அங்க வருவோம். நீங்க எதுக்காக என் கூட வரீங்க? ஏன்னா நீ எங்க பொண்ணுடி. ப்ளீஸ் யாழினி, நீ எங்கேயும் போயிடாத. எங்க கூடயே இருந்துரு. எங்க குறைத்திக்க வந்தவனே, உனக்கு எந்த குறையும் வராம நாங்க பாத்துக்கிறோம்டா. உனக்காக தான்மா எங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்தேன். இப்ப நீயும் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ எங்க கூடயே இருக்கணுமா? நாங்க ஒன்னு விட்டுற மாட்டோம். என்னோட ரெக்வஸ்ட் ஏத்துக்கிட்டு இங்க வந்திருக்கிற பில்டர்ஸ், ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ், சப்கான்ட்ராக்டர்ஸ், சப்ளையர்ஸ் எல்லாருக்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற விஷயங்களை லக்ஷ்மி மேடம் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவாங்க. சொல்லுங்க மேடம். லக்ஷ்மி மேடமா? இவ என்னத்தை கிழிக்க போறான்னு நானும் பாக்குறேன். ஹாய் எவ்ரிவன். பிளான்ட் ஹோட்டலுக்காக ரிஷி சார் பிரிட்டிஷ் பில்டிங்க ரெனோவேஷன் எடுத்திருக்காருன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாம என்னென்ன ஒர்க் பண்ணணும், அதை எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 100 நாள்ல முடிக்கிறேன்னு எடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் இது. பல்வேறு காரணங்களால அந்த வேலையை ஆரம்பிக்க முடியாம போயிடுச்சு. இப்ப நம்ம கையில இருக்கிறது ஜஸ்ட் 70 டேஸ் தான். ப்ராப்பரா ஒர்க் ஆரம்பிக்கிறப்போ நம்ம கிட்ட 65 டேஸ் தான் இருக்கும். மேடம், 65 டேஸ்ல இவ்வளவு பெரிய ஒர்க்க முடிக்கிறதுங்கிறது நடக்கிற காரியமா? தெரியுங்க. நடக்காததை நடத்தி காட்டுறதுக்காக தான் உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர்ஸை கூப்பிட்டுருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 150 நாள் இருந்தா தான் இந்த வேலையை முடிக்க முடியும். 100 நாளே குறைவு. இப்ப 65 நாள்ல வந்து நிக்கிறோம். சார், நீங்க சொல்றது 100க்கு 100 சரிதான் சார். ஆனா உங்களை யாரும் சிங்கிள் ஷிஃப்ட் போட சொன்னது? டபுள் ஷிஃப்ட் போடுங்க. 9 to 6, 6 to 6 இந்த மாதிரி 2-3 ஷிஃப்ட் போடுங்க சார். நாங்க வேண்டான்னு சொல்லியே. மேடம், நைட் ஷிஃப்ட் பேமெண்ட் டபுள் காஸ்ட் ஆகுமே. இருக்கட்டும் சார். நீங்க எடுத்திருக்கிற கான்ட்ராக்ட் காஸ்ட்டுக்கு இது கட்டுப்படி ஆகாதே. சார், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சிங்கிள் ஷிஃப்ட் போட்டு அதை 100 நாள்ல முடிச்சாலே நமக்கு அது நஷ்டம் தான். இப்போ நஷ்டத்தை பத்தி எல்லாம் யோசிக்க முடியாது சார். ரிஷி சாரோட பேர் தான் முக்கியம். புரியுதுங்களா? ஆமா, இவ ரிஷி குரூப்ஸோட பார்ட்னரு. பேரு முக்கியமா? பேரு. டபுள் ஷிஃப்ட் பார்த்தாலே இந்த ஒர்க்கை முடியுது ரொம்ப கஷ்டம் மேடம். ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் 100-150 பேர் அடிஷனலா இருக்குங்க சார். மேடம், நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களானே தெரியல மேடம். மாடு மேய்ச்சவளுக்கு என்ன தெரிய போகுது? ஏற்கனவே நஷ்டம். இப்படி பண்ணா இன்னும் எவ்வளவு நஷ்டமாகும் தெரியுமா? நஷ்டத்தை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வேலையை மட்டும் பாருங்க போதும். கவுந்தா ரிஷி,
நான் இவனுக்கு குழிதான் தோண்டினேன். இவன் அவனை அதுல புதைச்சி சமாதியே கட்டிட்டான். எக்ஸலண்ட் ஜாப் லக்ஷ்மி.